கிரி அண்ணா, வீணா அம்மா உங்களை கோயில் கிட்ட இன்னைக்கு 5 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. தயவு செய்து 5 மணிக்கு போயிடுங்க. போயிடுவீங்கல்ல? சரிங்க சேஷம்மா, நான் சரியா 5 மணிக்கு அங்க வந்துடுறேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க அண்ணா, நான் போயிட்டு வரேன். ஆ. என்னப்பா இது, நீயும் வீணாவும் இப்படியே சுத்திட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வீடு வாங்கலாம்னு ஆசைப்படுறோம். சரிதான், ஆனா சீக்கிரம் பண்ணிக்கோங்க. உங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா என்னோட நேரம் தான் சரியில்லைங்க. ஏன், என்னாச்சு? எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, வர மாசம் எனக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்களாமா. அப்படியா? ஆனா மாமா என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. நல்லா சம்பாதிச்சா உங்களை பத்தியே நான் சொல்லிருக்குவேன் இல்லையா? என்ன நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்னோட அப்பா அவங்களோட ஃப்ரெண்டோட பையன் உமாபத்தியோட என்னோட கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்க சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு நம்மள பத்தி தெரியும் இல்லையா? அவங்களோட ஃப்ரெண்டு வியாபாரம் பண்ணி நல்ல பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காராமா. ஆனா உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு கூட இல்ல. அவரு என்ன பிளாக்மெயில் வேற பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நான் பண்ணலனா அவரு செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. நான் வேணா வந்து மாமா கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியாது. என் அப்பா வேற ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவரு. அவர் கண்டிப்பா இந்த கல்யாணம் பண்ணுவாரு. அது நடக்கலன்னா கண்டிப்பா அவரு செத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மனால என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா சாகுறது என்னால பார்க்க முடியாது. அதனால நீங்க தயவு செய்து என்ன மறந்துடுங்க. இரு வீணா, நில்லு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது வீணா. நான் இங்க இருந்து காட்டுக்கு போய் ஏதாவது ஒரு விலங்குக்கு இரையா மாறிடுறேன். ஏய், யார் நீ? கிராமத்து ஆளுங்களாம் காட்டுக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? என்ன சாகணுமா? ஏன்? நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறா. ஓ, இதான் விஷயமா? அங்க அந்த மலைய பாரு. அந்த மலை மேல ஒரு மந்திரவாதி இருக்காரு. நீ எங்க போ, அவர் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சாகணுங்கிற ஆசையை நீ இங்கே விட்டுரு. சரி, நான் அப்படியே பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீ யாருப்பா? கடந்த 12 வருஷங்களா இங்க எந்த ஒரு மனுஷங்களும் வரல. நீ எப்படி வந்த? என்னோட பேரு கிரி. நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்ன உதவி? நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவளை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்களேன். இதான் விஷயமா? பாத்துக்கலாம். இதை எடுத்துக்கோ. இத அந்த பொண்ணை சாப்பிட சொல்லு. நீ இப்ப என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. இப்ப நீ கிளம்பலாம். சரியான நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்றேன். வீணா, வீணா, இங்க வா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? எங்க அப்பா பார்த்தாருன்னா அப்புறம் அவ்வளவுதாங்க. சரி சரி, நான் கிளம்பி போயிடுறேன். இந்தா, எந்த கேள்வியும் கேட்காம நீ இதை சாப்பிடு. இப்ப நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. அப்படியா? ஆனா எப்படி? அது எனக்கும் தெரியாது. ஆனா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏதோ ஒண்ணு. இது உண்மையா இருந்தா போதும், அவ்வளவுதான். சரி, நான் கிளம்புறேன். வீணா, உன் முகம் ஏன் இப்படி கருப்பா மாறி இருக்கு? அட, எனக்கு என்ன தெரியும்? எதுக்காக இப்படி ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்க வராங்க.
அவங்க என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. அட சீதா, சீதா கேக்குதா? நம்ம பொண்ணோட நிலைமையை வந்து பாரு, என்ன நடந்திருக்குன்னு வந்து பாரு. இவளை மஞ்சள் தண்ணியில குளிக்கவை, சரியா போகுமோ என்னவோ. சரி வா. அட என்னம்மா இது? அவ்வளவு அழகா இருந்த வெள்ளையா, என்னம்மா இது இப்ப நீ காக்கா மாதிரி ஆயிட்ட? அட என்னப்பா, தங்க மாதிரி இருக்கிற என் மருமக எங்க? காணவே இல்ல. அவ அவ அவளோட ரூம்ல இருக்கா. அட அவளை கூப்பிடுங்க. அது வந்து அதாவது விஷயம் என்னன்னா, என்னாச்சு செல்லையா? அது இன்னைக்கு காலையில இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஏன் என்னாச்சு? அது வந்து அவளுக்கு கொஞ்சம் ஆமா, இவ எப்படி இவ்வளோ கருப்பா மாறினா? இவ ரொம்ப வெள்ளையா தானே இருந்தா. ஆமா மாப்பிள்ள, என்ன எப்படி ஏன் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல 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 இல்ல, இந்த மாதிரி ஒரு கருப்பை பொண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அது வந்து ரமாபதி, நீ ஏதாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. கல்யாணத்துக்கு நாள் கூட குறிச்சாச்சு. அது வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பையனுக்கு தான். அவனுக்கு பிடிக்கலனா அதாவது அது எனக்கும் தான் பிடிக்கல. அட என் பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பொண்ணை எனக்கு அதோட நிறத்துக்காக தான் பிடிச்சிருந்துச்சு, இப்போ அதுவே இல்லையே. அப்புறம் நான் எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்களை மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. மகனே உமாபதி, வாப்பா வா, நம்ம கிளம்பலாம். என்னாச்சு மாமா, ஏன் கவலையோட இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருக்கிறீ. ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க மாமா? நீயும் வீணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அவளை வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமே அந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்னை வருத்தப்பட வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வீணா, அதனால என்ன போ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். இல்ல, நான் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இல்ல. என்னோட கலர் பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்குன்னு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மன்னிச்சிடு. வீணா, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். நான் உன்னை தான் விரும்புறேன், உன்னோட நிறத்தை கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். கிரி, அந்த கடவுள் உன்னை காப்பாத்தட்டும். நான் குறிச்ச நாள்ல உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும், இது என் வாக்கு. உங்களோட ஆசீர்வாதத்தால என் வீணா எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டா. அடுத்த வாரம் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கருப்பா இருப்பாளே. ஆனாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? ஆமா குருஜி, அவ எப்படி இருந்தாலும் அவ எனக்கானவ. இத வாங்கிக்கோ. இதை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடு. மறுபடியும் அவ வெள்ளையாயிடுவா. கிரி, மறுபடியும் நீ எப்பவும் இங்க வராத. என்னால என்ன முடியுமோ அது நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இந்தா வீணா, இந்த அமிர்தத்தை சாப்பிடு. அப்பா, அம்மா, என் கலர் மறுபடியும் மாறி போயிடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன மாயம் இது? என் பொண்ணோட நிறம் மாறிடுச்சு. ஆனா நீங்க உங்க மனசை மாத்திக்க மாட்டீங்களே. என்னைக்கு நாள் குறிச்சு வச்சீங்களோ அதே நாள்ல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க இல்லையா? இனிமே மனசு மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. குறிச்ச நாள்ல உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்.